அன்பு குழந்தைகளே, இன்று நாம் திருவள்ளுவர் தாத்தா நமக்கு தந்த அற்புதமான திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்திலுள்ள 10 குறள்கள் மற்றும் அதன் விளக்கத்திற்கு ஏற்ற கதையும் நாம் பார்க்கப் போகிறோம். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு அழகான பூங்காவில் ஆதி என்ற சிறுவன் படித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாம் படிக்கும் புத்தகத்தில் இருக்கும் எல்லா எழுத்துக்களும் எங்கிருந்து வந்தன? அ என்ற எழுத்து மட்டும் ஏன் முதலில் இருக்கிறது என்று யோசித்தான். அப்போது அங்கு வந்த அவனது பாட்டி அந்த ரகசியத்தை சொல்லத் தொடங்கினார். ஆதி, கவனி. அகரம் என்ற அ எழுத்து எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கமாக இருக்கிறதோ அதே போலதான் இந்த உலகத்திற்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது என்றார். அந்த பெரிய சக்திதான் ஆதிபகவன். நாம் பார்க்கும் இந்த அழகிய சூரியன், சந்திரன், பூக்கள், செடிகொடிகள் மற்றும் மனிதர்கள் என அனைத்தையும் உருவாக்கியவர் அவர்தான். எழுத்துக்களுக்கு அ எப்படி முதல் எழுத்தோ அதுபோல இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு அந்த இறைவனே முதன்மையானவர். இதைதான் வள்ளுவர் தாத்தா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று மிக அழகாக கூறியுள்ளார். இப்போது ஆதிக்கு எழுத்துக்களின் மகிமையும் இந்த உலகத்தின் ரகசியமும் புரிந்துவிட்டது. அவனுக்கு தமிழ் எழுத்துக்கள் இப்போது நண்பர்களைப் போல தெரிந்தன. நீங்களும் ஆதியைப் போல மகிழ்ச்சியோடு முதல் குறளை கற்றுக்கொண்டீர்களா? குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். வாழ்க்கையில் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, அது ஒருவரை பண்படுத்தும் பணிவு. அதை உணர்த்தும் ஒரு சிறு கதை இது. 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்த ராமன் என்ற இளைஞன் தன் அறிவின் மீது மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். ஒருமுறை ஒரு ஞானியிடம் சென்று, உலகிலுள்ள அத்தனை அறிவையும் நான் கற்றுவிட்டேன், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று கர்வத்தோடு கூறினான். அவனது அகந்தையை மாற்ற நினைத்த ஞானி அவனுக்கு தேநீர் தயார் செய்தார். அந்த தேநீரை ஒரு கோப்பையில் அவனிடம் கொடுத்தார். கோப்பை தேநீரால் நிறைந்த பிறகும் அவர் நிறுத்தாமல் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வழிந்து ராமனின் கையில் கொட்டியது. பதறிய ராமனிடம் அந்த ஞானி அமைதியாக சொன்னார், தம்பி, இந்த கோப்பையைப் போலத்தான் உன் மனமும் கர்வத்தால் நிரம்பி வழிகிறது. ஏற்கனவே எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற கர்வம் நிறைந்திருக்கும் உன் மனதிற்குள் என்னால் புதிய உண்மைகளை புகுத்த முடியாது. அப்போதுதான் ராமன் உணர்ந்தான், தூய அறிவு வடிவான அந்த பேரண்டத்தின் பேராற்றலுக்கு முன்னால் தான் எவ்வளவு சிறியவன் என்று. தன் அகந்தையை விடுத்து ஞானியின் காலில் விழுந்து வணங்கினான். அவனது கர்வக்கோப்பை காலியான போதுதான் உண்மையான ஞானம் அங்கே பிறந்தது. இதையே திருவள்ளுவர் அழகாக தனது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் சொல்கிறார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். அதாவது, எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் தூய அறிவுடைய இறைவனின் திருவடிகளை வணங்கி நான் என்ற அகந்தையை விடாதவனுக்கு அந்த கல்வியால் ஒரு பயனும் இல்லை. தன்னைவிட மேலான அந்த பேரறிவை தொழுது பணிவை அடையாதவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அந்த கல்வியால் ஒரு பயனும் இல்லை. நீங்களும் ராமனைப் போல அகந்தையற்ற தெளிவான அறிவினை யாதென அறிந்து கொண்டீர்களா குழந்தைகளே? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஓர் அடர்ந்த காட்டில் ராதா என்றொரு குட்டிப் பறவை வாழ்ந்து வந்தது. இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளைக் கண்டு அவர் ஆசி பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது அதன் தீராத ஆசை. இதற்காக அது காடு, மேடு, உயர்ந்த மலைகள், ஆழமான கடல்கள் என எங்கும் தேடி அலைந்து இறுதியில் களைப்படைந்து ஒரு குளக்கரையோரம் அழுது கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஞானமிக்க ஆந்தை தாத்தா ராதாவிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். ராதா, நீ கடவுளை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி அமைதியாக இரு. உன் மனமென்னும் மலருக்குள்ளேயே அவர் என்றோ வந்து அமர்ந்து விட்டார் என்று வழிகாட்டினார். அந்த வார்த்தைகளை கேட்ட ராதா கண்களை மூடி மெதுவாக தன் மூச்சை கவனித்த போது அதன் உள்ளத்திலிருந்த பயமும் கவலையும் மறைந்து ஒரு மெல்லிய பூ மலர்வதைப் போன்ற பேரமைதி உண்டானது. கடவுள் தன் இதயத்திற்குள்ளேயே இருப்பதை அது உணர்ந்து கொண்டது.
அன்று முதல் இறைவன் என்னுடனேயே இருக்கிறார் என்ற தைரியத்தில் பயமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அது மகிழ்ச்சியாக பறந்தது. இதைத்தான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், அதாவது தன் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளைத் தொழுதால் எந்த கவலையும் இன்றி மிக நீண்ட காலம் இன்பமாக வாழலாம். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. முன்னொரு காலத்தில் விஜயன் என்ற மன்னன் இருந்தான். அவனிடம் எல்லாம் இருந்தும் யாராவது புகழ்ந்தால் மகிழ்ச்சியில் துள்ளுவான், யாராவது திட்டினால் கவலையில் உடைந்து போவான். மன நிம்மதி தேடி ஒரு முனிவரிடம் சென்றான். முனிவர் ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை தந்து, மன்னா, ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் ஊரை சுற்றி வா, உன் கவலை தீரும் என்றார். மன்னன் ஊரை சுற்றி வந்தான். வழியில் மக்கள் அவனை புகழ்ந்தனர், சிலர் திட்டினர். ஆனால் மன்னன் எதையும் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் நீர் சிந்தாமல் இருப்பதிலேயே இருந்தது. திரும்பி வந்த மன்னனிடம் முனிவர், மக்களின் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் உன்னை என்ன செய்தது எனக் கேட்டார். மன்னன், சுவாமி, என் கவனம் கிண்ணத்தின் மீது இருந்ததால் எதன் மீதும் விருப்போ வெறுப்போ ஏற்படவில்லை என்றான். முனிவர் சிரித்துக்கொண்டே திருவள்ளுவர் தாக்கா சொந்த திருக்குறளை சொன்னார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது, வாழ்க்கையில் இன்பம் வரும்போது மகிழ்வதும் துன்பம் வரும்போது வாடுவதும் மனித இயல்பு. ஆனால் அந்த இரண்டையும் சமமாக பார்க்கும் பக்குவத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பமில்லை. இதை கேட்ட மன்னன் தன் தவறை உணர்ந்தான். எதையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்கும் மனப்பக்குவமே உண்மையான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அமைதி பெற்றான். நீங்களும் உண்மையான மகிழ்ச்சி யாதென அறிந்து கொண்டீர்களா குழந்தைகளே? குறள் 5. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அன்பு குழந்தைகளே, ஒரு செழிப்பான தோட்டம். அங்கு ஒரு மாம்பழமும் பலாப்பழமும் நண்பர்களாக வளர்ந்து வந்தன. அந்த தோட்டத்தை பராமரிக்கும் தோட்டக்காரரின் அன்பில்தான் அவை உருவெடுத்தன. மாம்பழம் எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே இருக்கும். யாராவது அதன் அழகை புகழ்ந்தால் கர்வம் கொண்டு ஆடும். அதுவே யாராவது அதன் தோற்றம் சரியில்லை என்று குறை சொன்னால் வாடிப்போய் அழும். நல்வினை தீவினை என்கிற இருள் சூழ்ந்த சுழற்சியில் சிக்கி அதன் நிம்மதி தொலைந்து போனது. ஆனால் பலாப்பழமோ அமைதியின் உருவமாக திகழ்ந்தது. ஒரு நாள் மாம்பழம் அதன் ரகசியத்தை கேட்டபோது பலாப்பழம் புன்னகையோடு சொன்னது, நண்பா, நான் என்னை சார்ந்த புகழையோ இகழ்ச்சியையோ கவனிப்பதே இல்லை. என்னை உருவாக்கிய அந்த தோட்டக்காரரின் உழைப்பையும் அவர் எனக்குள் வைத்த இனிப்பையும் மட்டுமே நான் எப்போதும் நிலைக்கிறேன். ஆம், தன்னை சார்ந்த புகழை தேடாமல் தன்னை படைத்த இறைவனின் உண்மையான புகழை, பொருள் சேர் புகழ் ஐ மனதார உணர்ந்த பலாப்பழத்தை எந்த இன்பத்துண்ட மாற்றங்களும் பாதிக்கவில்லை. வள்ளுவர் சொல்வது போல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் மெய்ப்புகழை உணர்ந்து வாழ்பவர்களை அறியாமை எனும் இருளால் உண்டாகும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் ஒருபோதும் அணுகாது. அந்த பலாப்பழத்தைப் போல நாமும் மூலப்பொருளை உணர்ந்தால் நம் வாழ்வும் இனிமையாகும். குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஓர் அடர்ந்த காடு. அங்கே தீரன் என்ற ஒரு குட்டிமான். அதன் தாய் சொன்ன ஒரு மந்திரத்தை அது எப்போதும் நெஞ்சில் வைத்திருந்தது. அந்த மந்திரம் இதுதான்: உன் ஐம்புலன்களை நீ அடக்கினால் உலகம் உன்னை வணங்கும். ஒரு நாள் தீரன் ஒரு மாயப்பகுதிக்குள் நுழைந்தது. அங்கே காதுக்கு இனிமையாக வேடனின் புல்லாங்குழல் இசை கேட்டது. தீரன் தன் காதுகளை அடக்கியது. அருகிலேயே சுவையான இளம் புற்கள் தெரிந்தன. தன் நாவை கட்டுப்படுத்தியது. மயக்கும் வாசனை வீசியது. மூக்கின் ஆசையை தடுத்தது. மென்மையான புல்வெளி ஆசை காட்டியது. உடல் சுகத்தை தவிர்த்தது. கண்ணை பறிக்கும் வண்ணங்கள் தெரிந்தாலும் தன் கண்களால் உண்மையை மட்டும் தேடியது. அப்போது அங்கு புல்வெளிகள் மீது வேடன் விரித்து வைத்த வலை இருந்தது. ஆசைகளுக்கு அடிமையாகாமல் ஒழுக்கமான பாதையில் நடந்த அந்த மான்குட்டி
வேடனின் வலையிலிருந்து தப்பித்து நீண்ட காலம் அந்த தோட்டத்திற்கு தலைவனாக வாழ்ந்தது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது 5 பொறிகளையும் அடக்கி நல்வழியில் நடப்பவர்கள் உடலால் மறைந்தாலும் புகழால் என்றும் நீடு வாழ்வார்கள். குழந்தைகளே, வள்ளுவர் தாத்தா சொன்னது போல் நாமும் 5 பொறிகளையும் அடக்கி நல்வழியில் குறள் 7. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை நாம் சுமக்க நினைக்கும் வரை அது ஒரு பெரும் பாரம். நாம் கடக்க நினைக்கும் வரை அது ஒரு கரையில்லா கடல். சில நேரம் அலைகள் அமைதியாக இருக்கும், சில நேரம் புயலாக மாறும். அப்படி ஒரு புயலில் சிக்கிக்கொண்ட ஒரு மாதுளையின் கதை இது. ஒரு நாள் காலை மாதுளை மற்றும் கொய்யா பழங்கள் கடலில் ஒரு படகில் பயணம் செய்தது. அப்போது கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென பலத்த காற்று வீசத் தொடங்கி கடல் அலைகள் சீறின. சுற்றிலும் சீரும் மலைகள். மரண பயத்தில் மாதுளை தன் உடைமைகளை நினைத்தும் உயிருக்கு வரும் ஆபத்தை நினைத்தும் தீராத மனக்கவலையில் துடித்தது. ஆனால் அதன் உடன் இருந்த கொய்யா பழத்தின் முகம் அமைதியுடனும் இருந்தது. கொய்யா பழம் பதற்றத்தில் துடித்த மாதுளையிடம், ஐயா, கடலை உங்களால் அடக்க முடியுமா? காற்றை உங்களால் திருப்ப முடியுமா? அது எல்லாம் முடியாத போது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னைப் போல் நீங்களும் எதற்கும் நிகரில்லாத அந்த இறைவனின் பாதங்களை பற்றிக் கொள்ளுங்கள். இப்போது நம் பாரம் அவனுடையது. நாம் கவலைகளுக்கு அங்கே இடமில்லை. இதைத்தான் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது, எல்லாம் அவன் செயல் என்று எப்போது நீங்கள் அந்த இறைவனின் திருவடிகளை பற்றுகிறீர்களோ அப்போதே உங்கள் கவலைகளின் ஆயுள் முடிந்துவிடுகிறது. இதை கேட்ட மாதுளை இறைவனிடம் தன் பாரத்தை ஒப்படைத்த அடுத்த நிமிடம் அதன் மனக்கவலை மறைந்து அமைதி பிறந்தது. அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை எனும் கடலில் வரும் கவலைகளாகிய புயல்களை மனித பலத்தால் மட்டும் வெல்ல முடியாது. நிகரற்ற இறைவனின் அருளை துணையாகக் கொண்டால் மட்டுமே மனக்கவலையை வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அன்பு குழந்தைகளே, இந்த உலகம் ஒரு விசித்திரமான காடு. அந்த விசித்திரமான மாயக்காட்டில் குகன் என்னும் இளைஞன் மாட்டிக்கொண்டான். அங்கே இருக்கும் செடிகள் அழகாக பூக்கும். பூவின் அழகில் மயங்கி அதை அவன் பறிக்க செல்லும்போது முட்கள் குத்தும், பயமுறுத்தும். நாம் அனைவரும் இந்த பிறவி எனும் காட்டில் வழி தெரியாமல் தடுமாறும் பயணிகள். நம் இலக்கு அந்த பேரமைதி கொண்ட அமைதி பள்ளத்தாக்கு. ஆனால் அங்கே செல்வது அத்தனை எளிதல்ல. காட்டின் எல்லையில் தார்மீக ஆசைகளும் கர்ம வினைகளும் நெருப்பு ஆறாக கொதித்துக் கொண்டிருக்கின்றன. அறிவை பயன்படுத்தினான் அந்த பயணி, தோற்றான். பலத்தை பயன்படுத்தினான், வீழ்ந்தான். தன்முனைப்பால் ஈகோ இந்த ஆற்றை கடக்க முடியாது என்பதை அவன் உணரவில்லை. அப்போதுதான் கரையில் ஒரு பேரதிசயம். நெருப்பின் வெப்பம் தீண்டாத ஒரு குளிர்ச்சியில் அமைதியின் உருவாய் அமர்ந்திருந்தார் அந்த அறவாழி அந்தணன். மகனே, என் கைகளை பற்றிக்கொள் என்றார் அவர். சந்தேகம் ஒரு புறம், ஆனால் சரணாகதி ஒன்றே வழி என்பதை அவன் உணர்ந்த தருணம் அது. அவன் அந்த பெரியவரின் திருவடிகளை பணிந்து அவர் கையை பற்றிய அடுத்த நொடி கனல் வீசிய நெருப்பு ஆறு பனித்துளியாய் குளிர்ந்தது. வழி பிறந்தது, அவன் கரை சேர்ந்தான். அவர் கையை பற்றாதவர்கள் மீண்டும் அந்த மாயக்காட்டின் பிறவிச் சுழலிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். இதையே வள்ளுவர் தாத்தா தன் அழகான திருக்குறளில் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது, அதாவது துணையின்றி நீந்த முயல்வதை விட அந்த அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். அதுவே பிறவி காட்டினை கடக்கும். குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. முன்னொரு காலத்தில் சோமநாதன் என்ற மிகச்சிறந்த சிற்பி இருந்தார். அவர் வடித்த சிலைகள் உயிரோட்டமாக இருக்கும். அவரது கலைத்திறமையை பாராட்டி
அரசரும் மக்களும் பல பரிசுகளை வழங்கினர். காலப்போக்கில் சோமநாதனுக்கு ஒரு கர்வம் வந்தது. நானே படைப்பாளி, என் கைகள் நினைத்தால் கல்லும் பேசும், எனக்கெதற்கு ஒரு தெய்வம் என்று எண்ணினார். அவர் ஒருமுறை தனது கலைத்திறமையை உலகிற்கே பறைசாற்ற விரும்பினார். ஒரு பெரிய பாறையில் மிக அழகான உருவம் ஒன்றை செதுக்கினார். அந்த கல்லுக்கு கண்கள் வைத்தார், காதுகள் வைத்தார், வாய் வைத்தார். பார்ப்பதற்கு அப்படியே ஒரு பெண் நிற்பது போலவே இருந்தது. அவர் ஊர் மக்களை அழைத்து, பாருங்கள், நான் உருவாக்கிய இந்த சிலை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பெருமையாக கேட்டார். அவர் செதுக்கிய மிக அழகான சிலையைக் கண்டு ஊர் மக்கள் வியந்தபோது அங்கிருந்த ஒரு முதியவர் மட்டும், சிற்பியே, இந்த சிலைக்கு கண்கள் இருந்தும் பார்க்க முடியுமா, காதுகள் இருந்தும் கேட்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு சோமநாதன் ஏளனமாக, இது வரும் கல் சிலை, இதற்கு எப்படி பார்க்கும் சக்தி வரும் என்று பதிலளித்தார். உடனே அந்த முதியவர், உண்மைதான், உறுப்புகள் இருந்தும் இயங்காத சிலை எப்படி பயனற்றதோ அதேபோல்தான் உங்களுக்கு அறிவையும் உடலையும் கொடுத்த இறைவனை வணங்கத் தவறிய நீங்கள். இறைவனை உணரவில்லை என்றால் நீங்களும் இந்த சிலையைப் போல வெறும் கல்தான் என்று அறிவுறுத்தினார். தன் தவறை உணர்ந்த சிற்பியின் செருக்கு அழிந்தது. இதையே வள்ளுவர் தாத்தா தன் குரலில், கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை, அதாவது கேட்காத செவி, பார்க்காத கண் என ஐம்பொறிகள் தன் தன்மையற்று இருந்தால் எப்படி பயனில்லையோ அதுபோலவே எண் குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காதவனுடைய தலை ஒரு பயனும் இல்லாததே ஆகும். குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். வாழ்க்கை என்பது ஒரு பெரும் ஆறு. சில நேரங்களில் அது அமைதியாக ஓடும், சில நேரங்களில் காட்டாற்று வெள்ளமாய் சீறிப்பாயும். இந்த பிறவிப் பெருங்கடல் என்னும் ஆற்றை கடந்து அக்கறை சேரத் துடிக்கும் பல உயிர்களில் நாம் யாரைப் போல இருக்கிறோம்? ஒரு கதையின் மூலமாக இதை பார்ப்போம். அன்று அந்த ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. காட்டிற்கே ராஜா என்று கர்ஜிக்கும் சிங்கம் கரையில் நின்றது. எனக்குத்தான் எவ்வளவு பலம்! இந்த அற்ப வெள்ளத்தை என்னால் எதிர்த்து நீந்த முடியாதா என்று செருக்குடன் ஆற்றில் குதித்தது சிங்கம். ஆனால் இயற்கையின் வேகம் அதன் பலத்தை ஏளனம் செய்தது. எவ்வளவுதான் போராடியும் அந்த பேராற்றின் வேகத்திற்கு முன்னால் சிங்கத்தால் முன்னேற முடியவில்லை. பாறைகளில் மோதி தத்தளித்து அடித்துச் செல்லப்பட்டது அந்த பலசாலி சிங்கம். அடுத்து வந்தது ஒரு பலசாலி யானை. நான் பாரமானவன், என்னை இந்த தண்ணீர் ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையில் ஆற்றில் இறங்கியது. ஆனால் ஆற்றின் வேகம் மணலை சரித்தது. கால்கள் பிடிமானம் இழந்தன. எவ்வளவு பெரிய பலமும் பாரமும் அந்த சுழலில் சிக்கி சின்ன பின்னமானது. அறிவு கூர்மையும் உடல் பலமும் மட்டும் ஒருவரை இந்த பிறவி வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்து விடாது என்பதற்கு அந்த யானையே சாட்சி. அப்போதுதான் அந்த சிறிய எறும்பு அங்கே வந்தது. அதற்கு சிங்கத்தின் பலமோ யானையின் பருமனோ இல்லை. ஆனால் அதனிடம் ஒரு பெரியவர் சொன்ன அறிவுரை இருந்தது. நீயாக போராடாதே, ஆற்றில் மிதந்து வரும் அந்த மரக்கட்டையை பற்றிக்கொள் என்றார் அவர். வெள்ளத்தில் மிதந்து வந்த ஒரு பெரிய தேக்கு மரக்கட்டையின் மீது எறும்பு லாவகமாக அமர்ந்து கொண்டது. அது எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த மரக்கட்டை இறைவன் அடி அதை சுமந்து சென்றது. வேடிக்கை பார்த்தபடியே எந்த சிரமமுமின்றி எறும்பு அக்கறை போய் சேர்ந்தது. குழந்தைகளே, இந்த பிறவிப் பெருங்கடல் என்னும் ஆற்றில் இன்ப துன்பங்கள் எனும் வெள்ளங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நான் என்ற அகந்தையுடன் நீந்த நினைப்பவர்கள் தத்தளிக்க நேரிடும். ஆனால் இறைவனின் திருவடிகள் எனும் அந்த மரக்கட்டையை பற்றிக் கொண்டால் இந்த பிறவிப் பெருங்கடல் எனும் ஆற்றை நாம் எளிதாக கடந்துவிடலாம். இதையே வள்ளுவர் தாத்தா அழகாக சொல்கிறார். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். இறைவனை பற்றுவோம், இன்பமாய் வாழ்வை கடப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்.